கவர்மெண்ட் எக்ஸாம் சேனல் வர வைக்கிறது. நம்ம சேனல் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா 11ஆம் கிளாஸ் தமிழில் சரிங்களா. 11ஆம் கிளாஸ் தமிழில் ஒவ்வொரு யூனிட்டுக்கு பின்னாடி ஒவ்வொரு தலைவர் இருப்பாங்க, அதாவது புலவர்கள் இருப்பாங்க. அந்த புலவர்களில் நம்ம வந்து செகண்ட் யூனிட்டில் இப்போ புலவர் பற்றி ஆபிரகாம் பண்டிதர் பற்றி பார்க்குறோம். ஆல்ரெடி ஃபஸ்ட் யூனிட்டில் நம்ம பார்த்தாச்சு. செகண்ட் யூனிட்டில் ஆபிரகாம் பண்டிதர் பற்றி பார்ப்போம். ஆபிரகாம் பண்டிதர் 1859 டு 1919 சரிங்களா. 1859 டு 1919 9 அதாவது பிறந்த வருஷம் 9 முடியும், இறந்த வருஷம் 9 முடியுது சரிங்களா. தமிழிசை இயக்கத்தின் தந்தை என போற்றப்படும் யாருன்னா ஆபிரகாம் பண்டிதர். தமிழிசை இயக்கத்தின் தந்தை என போற்றப்படும் ஆபிரகாம் பண்டிதர். இவர் எங்கே பிறந்திருக்காங்க கேட்டால் தென்காசி பகுதியில் சாம்பவர் வடகரை என்னும் சிற்றூரில் பிறந்தார். இளமையிலே புகைப்படக்கலை, அச்சுக்கலை, ஜோதிடம், மருத்துவம், இசை ஆகிய துறைகளில் பெருவிருப்பம் கொண்டு நேரம் கிடைக்கும் போதால் நுட்பங்களை பயின்றார். எதெல்லாம் பதிஞ்சிருக்காங்க கேட்டால் புகைப்படம், அச்சுக்கலை, ஜோதிடம், மருத்துவம், இசை சரிங்களா. இதனால் டேலண்டாக இருந்து பயஞ்சிருக்காரு. அதேமாரி திண்டுக்கல்லில் இவர் ஆசிரியராக பணியாற்றும் போதே நல்லா பார்த்துக்கோங்க. திண்டுக்கல்லில் அவர் ஆசிரியராக பணியாற்றும் போது சித்த மருத்துவத்தில் சிறிய அறிவு பெற்று மக்களால் அன்புடன் இவர் பண்டுவர், அதாவது பண்டுவர் அதோட மீனிங் கேட்டால் மருத்துவர். அந்த வர் அது கூட ஷார்ட்கட்டாக வைக்கலாம். பண்டுவர் அல்லது மருத்துவர் என்று அழைக்கப்பட்டார். சில ஆண்டுகள் பணியாற்றிய பின்பு அதனை விடுத்து முழுமையாக சித்த மருத்துவத்தில் கவனம் செலுத்தினார். தஞ்சையில் குடியேறினார் சரிங்களா. தஞ்சையில் குடியேறி சொல்ல மக்கள் அவரை பண்டிதர், அதாவது பண்டுவர் அப்படின்னு அழைக்கிறது வந்து திண்டுக்கல்லில், பண்டிதன் அழைச்சது வந்து தஞ்சையில் சரிங்களா. நல்லா பார்த்துக்கோங்க. அதேமாரி பண்டைய தமிழ் நூல்கள் எல்லாம் ஆழ்ந்து கற்று சங்கீத வித்யா மகாஜன சங்கம் என்னும் அமைப்பை உருவாக்கி தமது சொந்த செலவிலே தமிழிசை மாநாடு நடத்தினார் சரிங்களா. சங்கீத வித்யா மகாஜன சங்கம் என்னும் அமைப்பை உருவாக்கி தமது சொந்த செலவில் தமிழிசை மாநாடு நடத்தினார். அனைத்திந்திய அளவில் நடந்த இசை மாநாட்டிலும் உரையாற்றினார் சரிங்களா. அவருடைய இசைத்தமிழ் தொண்டமிழ் சிகரம் கர்ணமித்த சாகரம் எத்தனை 71 ஆண்டுகள் தமிழுக்கு வாழ்ந்து தொண்டு செய்தார். யாருன்னா ஆபிரகாம் பண்டிதர் சரிங்களா. திரும்ப ஒரு ரீகால் பண்ணுவோம். தமிழ் இசையத்தின் தந்தை என்ன அழைக்கப்படுவார் ஆபிரகாம் பண்டிதர். இவர் எங்கே பிறந்தாருன்னா தென்காசி பகுதியில் சாம்பார் வடகரை என்ன பிறந்த ஊரில் பிறந்திருக்காரு. இளமையில் என்ன கேட்டால் புகைப்படம், அச்சுக்கலை, ஜோதிடம், மருத்துவம், இசை ஆகிய டேலண்டாக இருந்தது. நேரம் கிடைக்கல பயஞ்சிருக்காரு. அதேமாரி திண்டுக்கல்லில் இருக்க சொல்ல மக்களை விட எப்படின்னா பண்டுவர் மீனிங்க மருத்துவர் அப்படின்னு நினச்சார். தஞ்சாவூரில் இருக்க சொல்ல பண்டிதர் சரிங்களா. தஞ்சாவூரில் இருக்க சொல்ல தஞ்சாவூரில் அதுக்கப்புறம் போயிருக்காங்க. தஞ்சையில் குடியேறினா அது மக்கள் அவரை பண்டிதர் அழைக்க சொன்னேன்னா சங்கீத வித்யா மகாஜனம் அமைப்பை உருவாக்கிய யாருன்னா யார் ஆபிரகாம் பண்டிதர் தான் சரிங்களா. அவர் சொந்த செலவிலே தமிழிசை மாநாடு நடத்தியிருக்காரு. அனைத்திந்திய அளவில் நடந்த இசை மாநாட்டும் செஞ்சு விடுறேன்னா அவருடைய இசை தமிழ் தொண்டமன் சிகரம் கர்ணமித்த சாகரம் சரிங்களா. கர்ணமித்த சாகரம் 71 ஆண்டு வாழ்ந்துருக்காங்க சரிங்களா. வாழ்ந்து தமிழுக்கு தொண்டு செய்தவர் யாருன்னா ஆபிரகாம் பண்டிதர் சரிங்களா. நண்பர்களே, நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி, டெட்டு, போலீஸு, மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் சம்மந்தமாக நம்ம ஸ்கூல் புக்கில் வந்து உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் நோட்ஸ்லாம் கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்கள் படிப்பு சம்மந்தமாக உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் சரிங்களா. நன்றி.